இந்த கேள்வி எல்லோரும் நம்ம கட்டாயம் கேட்டுக்கணும். அந்த பதிலை வந்து நாம் பத்திரமா வச்சுக்கணும். அப்போ நான் யார் அப்படிங்கிறதுக்கு என்ன சாமிஜி விளக்கம் கொடுக்குறாரு? உடல், உயிர், மனம், அறிவு கொண்ட இறைவனது ஒரு பகுதியே நான். இப்போ இந்த மனம்ங்கிறது எதுக்காக இங்கே வந்தது அப்படின்னா, மனம்தான் ஒருத்தரை உயர்த்தும் இல்லைன்னா தாழ்த்தும். அப்போது மனம்தான் ஒரு மனிதனை உயர்வு நிலைக்கு கொண்டு போகுது, இல்லைன்னா தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போகுது. அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த பிரபஞ்சத்தில் என்றும் அழியாதது என்னன்னா காந்த சக்தி தான். அது வந்து தன்மாற்றம் பெற்று வெவ்வேறு பொருள்களுக்கு போயிட்டுருக்கே ஒழிய அது வந்து என்றும் அழிவதே இல்லை. அப்போ தோற்றங்கள் தான் அழிவு நிலைக்கு போகுது. அந்த இயக்கத்துக்கு காரணமாக இருக்கிற காந்த ஆற்றல் இருக்குது பார்த்தீங்களா, அது என்றும் அழிவதே இல்லை. அந்த வகையில் இந்த காந்தத்துக்கு 6 தன்மைகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது அடிக்கடி இந்த ஆறுமுகன், காந்தன், கந்தன்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்கள்ல. அப்போது அதில் வந்து அந்த 6வது அறிவுங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம என்றைக்காவது சிந்தனை பண்ணுறோமா? ஏன்னா அந்த 6வது அறிவுங்கிறது மனிதர்களுக்கு மட்டுமே உரிமையானது. அப்போ அந்த 6வது அறிவுங்கிறது என்ன? சிந்தித்து முடிவெடுத்தல், சிந்தனை. அந்த இதில் சாமிஜி கூட பாடலில் சொல்கிறாரு, சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ மனிதர்களுக்குன்னு உண்டான அந்த காந்த தத்துவம் என்னன்னா சிந்தித்து முடிவெடுத்தல். அப்போது அந்த சிந்தனையை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு யார் தேவைப்படுது? மனம்தான். அந்த 6வது அறிவு அப்படிங்கிறது மனம் தான், வேறு எதுவுமே கிடையாது. அப்போது இந்த உடல் இருக்குது, உயிர் இருக்குது. இந்த உடல் உயிர் ஏன் ஒன்றா சேர்ந்து வந்தது? உயிரில் வந்து வினைப்பதிவுகள் அதில் பதிந்து இருக்கிறது. அந்த உயிரை தூய்மை செய்வதற்காக தான் நம்ம பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். நாம் என்றைக்காவது அதை பற்றி பார்க்குறோமா? காலையில் என்ன சாப்பிட்டோம், அடுத்த வேளை என்ன சாப்பிட போகிறோம், இதை பற்றி மட்டும்தான் சிந்தனை வரும் இல்லையா. நம்ம பூமிக்கு வந்ததே நம்முடைய வினைப்பதிவை, உயிரில் பதிந்துள்ள வினைப்பதிவை நாம் நீக்கிட்டோம்னா என்ன ஆகும்? உயிர் தூய்மை பெற்றுவிடும், தூய்மையோடு இணைந்துவிடும். ஏன்னா உயிருங்கிறது காந்தம் தொடர்பானது. அந்த இறைநிலைங்கிற அந்த பெரிய காந்தத்தோடு போய் இணைஞ்சிட போகுது. அப்போது அந்த மாதிரி இருக்கிறதுனால நாம் என்ன பண்ணோம்? இந்த சிந்தனைன்னா என்ன? மனிதனுக்கு மட்டும்தான் அந்த சிந்தனை ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிந்தனையை முழுமையாக பயன்படுத்தி நாம் என்ன பண்ணணும்? அந்த உயிரை தூய்மை செய்யணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த உடல் உயிர் கூட்டணி எப்படி செயல்படுதுன்னு பாருங்கள். உடலுங்கிறது ஒரு தோற்றம், உயிருக்கு தங்குமிடமாக இருக்கிறது. அப்போ அந்த உயிர் என்ன பண்ணுது? உடல் முழுசும் ஓடி ஜீவகாந்தத்தை உற்பத்தி பண்ணுது. அந்த உற்பத்தி பண்ண ஜீவகாந்தம் எங்கே போகுது? உடல் செல்களுக்கும் பயன்படுது. அதே மாதிரி நம்முடைய உடல் இயக்கம், மன இயக்கம் எல்லாத்துக்குமே அது உதவியாக இருக்கிறது. அப்போது இந்த உயிர் வந்து தங்குமிடமாகிய அந்த உடலுக்கு ஒரு நன்மை செஞ்சிருது. இந்த உடல் என்ன பண்ணணும்? அதை வந்து உடலை நல்லா ஆரோக்கியமாக வச்சுருந்தா தான் அந்த உயிர் அங்கே தங்கி தொடர்ந்து அந்த வேலையை செய்யும். அதுக்கு தான் இங்கே சாமிஜி இங்கே வந்த உடனே நமக்கு என்ன பயிற்சி முதல்ல கொடுக்குறாங்க? எளிய முறை உடற்பயிற்சி. காரணம் என்னன்னா, அந்த எளிய முறை உடற்பயிற்சியின் மூலம் நாம் வந்து இந்த உடல் இயக்கத்தை ஒழுங்கு பண்ணலாம். உடலில் நோய் வராமல் நீங்கள் காப்பாற்றினீங்கன்னா தான் உயிர் அதில் நல்ல விதமாக தங்கும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? மறுபடியும் அந்த உயிர் கோச்சிட்டு வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் இன்னொரு உடல் எடுத்து மறுபடியும் அந்த வேலையை துவங்கணும். அப்போ இந்த மாதிரி உடல் உயிர் 2 பேரும் சேர்ந்து செயல்படுறது அது ஒரு பக்கம் இருக்குது. அடுத்து 3வதாக மனம்ங்கிறது ஒன்று இருக்குது. மனம்ங்கிறது என்ன பண்ணுது? ஒன்றா வந்து நல்ல உயர்வு நிலைக்கு போகலாம், இல்லை ரொம்ப தாழ்ந்த நிலைக்கும் போகலாம். இது இந்த மாதிரி மனம் இருக்குது. இது இந்த சைடு வந்து உடலும் உயிரும் ஒரு பக்கம் இருக்குது, நடுவில் மனம் இருக்குது. அந்த பக்கம் யார் இருக்கிறாங்க? அறிவு, இறைவன்.
இறைவனை போய் நம்ம வெளியில் போய் தேடினோம்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதுக்கு தான் நமக்கு சாமிஜி என்ன பண்ணியிருக்காரு, சாந்தி யோகம் அப்படின்னு கொடுத்து அதை மூலாதாரத்தில் இருக்கிற இறைவனை நீங்கள் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும், யாரும் வெளியே தப்ப முடியாது, வெளியே இருந்து யாரும் உள்ளே வர முடியாது, உள்ளே இருந்து வெளியே போக முடியாது. அப்போ உடனே என்ன நடக்கும், உடலில் உள்ள செல்கள் எல்லாமே ஒரு ஒழுங்கமைப்பு வந்துடும். அப்போ அந்த டைமில் அந்த இறைவன் உள்ளே இருக்கிறான் பாருங்கள், அதை நீங்கள் ஓரளவுக்கு உணர முடியும். அதுக்கு தான் இந்த சாந்தி யோகங்கிற முக்கியமான பயிற்சி கொடுத்து நம் உடலில் அமைந்துள்ள உள்ளம்ங்கிற பேரில் இருக்கிற இறைவனை நாம் எளிதில் அடையாளம் கண்டுக்க முடியும். ஏன்னா வான்காந்தத்தில் ஏகப்பட்ட இடத்துல நீங்கள் போய் எங்கே வேணால் கண்டுபிடிக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகம், ஒவ்வொரு ஊர், அந்த ஆத்தண்ணி இந்த ஆத்தண்ணி இப்படிலாம் போய் கங்கையில் முடித்தா எல்லாமே போயிடுதுங்கிறாங்க. அது எங்கே போகுதுன்னு தெரில. அந்த மாதிரிலாம் நாம் நம்மளாக கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறத விட நம் உடலில் பதிந்துள்ள உள்ளம் என்கிற பேரில் இருக்கிற இறைவனை நாம் எளிதில் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அப்போ அதுக்குத்தான் வேதாத்திரி மகரிஷி என்ன பண்ணார், இந்த சாந்தி யோகங்கிற ஒரு பயிற்சியை நமக்கு கொடுத்துட்டார். அந்த அளவுக்கு சரி. இப்போ இந்த உடல் உயிர் கூட்டணி நல்லா செஞ்சு ஓரளவுக்கு இந்த வினைப்பதிவுகளை குறைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிச்சின்னு வச்சுங்க, நம்மிடம் இயக்கங்களெல்லாம் கொஞ்சம் ஒழுங்காயிடும். அப்போ என்ன நடக்கும், நம்மிடம் ஜீவகாந்த சேமிப்பாக மாறிடும். அந்த ஜீவகாந்த சேமிப்பு தான் நம்மிடம் அறிவாக செயல்படுகிறது. அப்போ அறிவில் தொடர்ந்து உயர என்னாகும், நாமே இறைநிலைக்கு அருகாமையில் போகிறோம். ஆனால் யாரும் இந்த அறிவுக்கு உரிமை கொண்டாடக்கூடாது. அறிவு என்கிற ஆற்றல் உங்களை இறைநிலையை உணர்றதுக்கு கொடுத்த வாய்ப்பு. அதனால் நீயா உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு இந்த தவம் தீட்சை கொடுத்து ஒன்றும் ஆகிறதில்ல, இப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லா உயிரும் பிறக்கும்போது எப்படி இருந்தோ இல்லை, இப்போ ஒவ்வொரு டைமில் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இறைநிலை என்ன பண்ணியிருக்கு தெரியுமா, யார் எத்தனை பிறவி எடுத்தாங்கிறத மறைபொருளாக வச்சுருக்குது. இது யாராவது கண்டுபிடிச்சான்னு வச்சுங்க, இது வரைக்கும் நீ 10 பிறவி எடுத்துருக்குற, நான் 2 பிறவி தான் எடுத்துருக்குறேன் அப்படின்னு அந்த சண்டையில் வரும்ல. அந்த மாதிரி இல்லாமல் இப்போ இங்கே என்ன நடக்குது, அறிவுங்கிறது என்னன்னா ஜீவகாந்த சேமிப்பு. ஜீவகாந்தம் எப்போ சேமிக்கும், இந்த புலன்களை நாம் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தோம்னா தான். புலன்கள் காந்தத்தை எடுத்துக்கலைன்னா மீதி காந்தம் எங்கே இருக்கும், நம்முடைய உடல்லையே தங்கியிருக்கும். அந்த சேமிப்பாக உள்ள காந்தம்தான் நம்மிடம் அறிவாக செயல்படுகிறது. இறைவனை நம்ம எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறோம், அறிவினுடைய உச்சக்கட்ட நிலை. அறிவுடைய உச்சக்கட்ட நிலை தான் அந்த இறைநிலை அப்படின்னு. அதனால தான் சாமிஜி என்ன சொல்கிறாரு, இறைவனை பற்றிய சிந்தனையை பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பித்தார். ஏன்னா இறைவன் யாருக்கும் நல்லதும் செய்ய மாட்டான், கெடுதலும் செய்ய மாட்டான். இறைவனுக்கு ஒரே டியூட்டி தான். என்ன டியூட்டி, செயல் விளைவு தத்துவம். யார் எந்த செயலை செய்தாலும் கணக்கு போட்டு தப்பாது அதுக்குண்டான தக்க விளைவுகளை கொடுக்கறது. இந்த வேலை மட்டும்தான் அந்த இறைவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால் நாம் என்ன பண்ணுறோம், மெடிக்கல் சீட்டு இன்ஜினியரிங் சீட்லாம் கேட்டோம்னா எங்கே போகிறது. அதனால் அந்த மாதிரி இல்லாமல் நாம் நியாயமான நம்முடைய செயல்பாடுகள் தான் நம்மை உயர்த்துமே ஒழிய வேறு எதுவும் பண்ணாது. சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நாமெல்லாம் இந்த யாரை வணங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஆதியிலேருந்தே நம்ம சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குது, மாதா பிதா குரு தெய்வங்கிறத தான் நம்ம சாதாரணமாக சொல்லுவோம். ஆனால் மகரிஷி என்ன பண்ணார் தெரியுமா, மாதா பிதா குரு தெய்வத்தை விட இந்த அரசன்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், அவனை கொஞ்சம் கண்டுக்குங்க. இப்போ நம்ம அரசனுங்கிறது நம்ம இப்போது தற்போது நிலையில் யார் இருக்கிறாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ்காரங்க. அவங்க நினச்சாங்கன்னா எப்போ வேணால் யாரை வேணால் பிடிச்சிட்டு போய் என்ன வேணால் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் சாமிஜி எந்த காலத்துலேயோ அரசன் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு, இப்போ இந்த மாதிரி யார் அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அவங்களோடு இணைஞ்சு செயல்படுங்க, அவங்களுக்கு முரணாக செயல்படாதீங்க அப்படின்னு ஒரு பாதுகாப்பை கொடுத்துருக்காரு. இப்போ
பக்தி மார்க்கத்தில் வந்து இந்த காந்தத்துக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க? உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? நாம் வந்து ஒரு ஆற்றல் மிக்க பொருள் காந்தத்தினுடைய வடிவில் இருக்கிறது யாருன்னா முருகன் தான் சொல்கிறோம். அது இந்த முருகனை கும்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக எளிய வார்த்தைகள் வச்சுருக்குறாங்க. முருகா, குமரா, குஹா, இந்த 3 வார்த்தைகள் முக்கியத்துவம்னு சொல்கிறாங்க. எப்படி? முருகன்னா அழகன்னு அர்த்தம், குமரன்னா ஈசனுடைய பிள்ளை, அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறத அதை சொல்கிறோம். குஹான்னா தலைவன், அதாவது காந்தம் தொடர்பான ஒரு கடவுளாக இருக்கிறதுனால தான் அவரை தான் தலைமையாக ஏற்றுக்கிறாங்க. விநாயகர் முன்னாடியே தோன்றி இருந்தாலும் கூட முருகனுக்கு மட்டும் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? இதுதான் விஷயம். அப்புறம் இந்த ஒரு சினிமா படத்தில் ஒரு கருத்து வந்திருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஒரு மாணவன் வந்து ஒரு ஆசிரியரை கேள்வி கேட்குறான், ஏங்க இந்த ஒரு அம்மா வந்துங்க ஒரு கூர்மையான ஆயுதத்தை கொடுத்துங்க ஒரு ஆளை காலி பண்ண சொல்லி அனுப்புகிறாங்களே, அது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆமாம், நீ பார்த்தியா, போய் ஆளை கொல்ல சொல்லி ஏதாவது வந்தான்னு வாத்தியார் திருப்பி கேட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அதாவது முருகனுக்கு வேல் கொடுத்தது சக்தி தான், ஆனால் அவங்க அந்த மாதிரி சொல்லலை, அதை அறிவுபூர்வமாக அறிவின் அடையாளமாக தான் அதை வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்களே வழியே வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு வேலை எடுத்துங்க, கூர்மையாக இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய அறிவு கூர்மையாக இருக்கணும். அப்புறம் மேல் பகுதி வந்து கொஞ்சம் அகன்று இருக்கும். அப்போது ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சிக்கக்கூடாது, எல்லா விஷயத்திலும் நம்ம தெளிவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அகன்று இருக்கணும். அப்புறம் மேம்போக்காக இருக்கக்கூடாது, ஆழ்ந்து செல்லணுங்கிறதுக்கு தான் அந்த கீழ்ப்பகுதி நீளமாக வச்சுருக்குறாங்க. அதனால் வந்து இது அறிவு சார்ந்ததை ஒழிய யாரையும் கொள்றதுக்காக அனுப்பப்பட்டது அல்ல அப்படின்னு சொல்லி இது போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல நம்ம சாமிஜியினுடைய கவியை ஒன்று ஞாபகப்படுத்தணும். வேதத்தை நான் படித்ததில்லை, ஆனால் வேதத்தினோட சொல்லியிருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் இதில் பயன்படுத்தியிருக்கிறேன். அப்புறம் எந்த ஒரு விஷயத்திலையும் நான் வாதத்தில் கலந்துக்கிட்டது இல்லைங்கிறார். இப்போது நான் ஒரு கருத்து வச்சுருக்கிறேன், நீங்கள் ஒரு கருத்து வச்சுருக்கீங்கன்னா அதை போய் ரெண்டையும் சமனாகிறதுக்கு ரொம்ப காலம் பிடிக்கும். அது வரைக்கும் பொறுமையாக தான் இருந்தாகணும். அதனால் வந்து வேதம்ங்கிறது வந்து எப்படிப்பட்டதுன்னா அது இறைவனால் உருவாக்கப்பட்டது. அது எப்படி மனிதர்களுக்கு சாதாரணமாக புரியும்? அதனால தான் நிறைய வித்தியாசம். மகரிஷி எல்லாத்துலேயும் எளிமைப்படுத்தி நமக்கு ரொம்ப ஆழ்ந்து செல்லக்கூடிய கருத்துக்களை கூட ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்ததுனால நம்மால் எந்த ஒரு விஷயத்தையும் நன்கு உணர முடியுது. அதுதான் வந்து மகரிஷியை பற்றி நம்ம சொல்கிறோம். அப்புறம் வந்து மகரிஷி வந்து சீவனும் சிவனும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நிறைய கவிகள் எழுதியிருக்காரு. அதில் ஒரு கவி மட்டும் நான் படிக்கிறேன். புக்ககம் போய் மக்கள் பெற்றும் பிறந்த அகம் மறவாள் போல் சிக்கலுள்ள வாழ்க்கையிலும் சிவன் சீவன் நிலை மறவேல். அப்போ சிவன்னா யார், சீவன்னா யார் அப்படிங்கிறத நாம் என்றைக்கும் மறக்கக்கூடாது. அப்போது சிவன்னா யார்? மூல ஆற்றல், அது வந்து தூய்மையானது. சீவன்னா என்ன? கலங்கப்பட்டது, அதாவது வினைப்பதிவு உடையது. அப்போ நாம் வந்து சிவனா நாம் வந்து சீவன்கள். அப்போது என்ன பண்ணணும்? நம்மிடம் உள்ள வினைப்பதிவை நீக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத நம்ம சிந்தனை பண்ணணும். இதை வந்து என்ன மாதிரி வந்து சாமிஜி இணைச்சி சொல்கிறார் பாருங்க. புக்ககம் போய் மக்கள் பெற்றோம், அதாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு பொண்ணை, அங்கே போய் குழந்தையும் பெற்றாச்சு.
இருந்தாலும் பிறந்த வீட்டுக்கு அங்கே வீட்டுக்காரன் அனுப்ப மாட்டேங்கிறான். இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, அதை மறக்க முடியுதா? அவ்வளோதான். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய மூலம் எது? சிவன். இப்போ நீங்கள் சீவனாக இருக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணணும்? அந்த சீவனை வந்து சிவனோட இணைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத சிந்தனை பண்ணுங்க. இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அதை வச்சு தான் சொல்கிறேன். அப்புறம் வந்து இப்போ நாம் பூமிக்கு வந்துட்டோம். அது எப்படி வந்தோம்னா நமக்கு தெரியாது. ஆனால் இறைநிலை என்ன பண்ணுது தெரியுமா? நாம் எங்கே உட்காந்துருக்குங்க? பூமி மேலே உட்காந்துருக்குறோம். 1000 மைல் வேகத்தில் இருக்கணும், ஓடிக்கிட்டு இருக்குது மணிக்கு. அப்போது எங்கே சுழற்சி இருந்தாலும் என்ன நடக்குது? கெட்டி பொருள் மையத்தை நோக்கி இழுக்கப்படுது, லேசான பொருள் தூக்கி எறியப்படுகிறது. அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணுது? இந்த உடலை விட்டு உயிரை பிரிக்கக்கூடிய முயற்சி நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த பூமி மட்டும் இல்லைன்னு வச்சுங்க, உங்களை எடுத்து யாராவது சுத்த போகிறாங்களா? எப்படி நடக்கும் பாருங்கள். அப்போ இயற்கையிலேயே வந்து அந்த சுழற்சியை உருவாக்கிட்டு தான் உங்களையே படைச்சி கொண்டு வந்து பூமியில் விட்டு, நீங்கள் வந்து உங்கள் உயிரில் பதிந்துள்ள வினைப்பதிவை நீக்கிறதுக்கு முயற்சி எடுங்க அப்படின்னு சொல்லப்படுறேன். இப்போ சாமிஜி இப்போ வந்து நான் யார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டு பதில் சொல்லியிருக்காரு. ஆரம்ப காலத்தில் அவர் எழுதின கவி எப்படி இருக்குது தெரியுமா? நீ யாருன்னு கேள்வி கேட்டு ஒரு கவி எழுதியிருக்கு. அந்த புத்தகத்தில் இருக்கிறது தான் சொல்கிறேன். பிரபஞ்ச கண்ணாடி மூளையாகும். அப்போ இந்த மூளைங்கிறது வந்து எங்கெங்கோ நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நல்ல ஆராய்ச்சி பண்ணி அதை பற்றி விஷயம் தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மையோடு தான் ஒவ்வொருடைய மூளையும் இருக்குது. இதில் போய் இவருக்கு மூளை இல்லை அப்படின்லாம் சொல்கிறதுக்கு கிடையவே கிடையாது. பிரபஞ்சத்துக்கு வந்ததுனால, இந்த பிரபஞ்சத்துக்கு எப்படி வந்தது? சுத்த வெளியில் தானே வந்திருக்குது. அப்போ அங்கேருந்து அப்படியே எந்த பயணத்தில் வந்ததோ, இதுவரை என்ன மாற்றங்கள் எல்லாம் எந்த இடங்களெல்லாம் தாண்டி வந்ததோ அது எல்லாமே அந்த மூளைக்கு நிச்சயம் பதிவு உண்டு. அது எப்போ நினச்சாலும் அதை பற்றிய சிந்திக்கக்கூடிய திறமை உண்டு. பிறப்பு இறப்பும் வித்து கழுவினால். அப்போ ஒரு பிறப்பு இறப்பு ரெண்டுமே வந்து வித்து சக்தியினுடைய கழிவினால தான் நடக்குது. உரம் நெஞ்சில் கொண்டு உன்னை அறிந்தால், நீ என்ன பண்ணணும்? உன்னை அறிய வேண்டும் நினைக்கணும் நீ முதல்ல. அப்போ ஓங்காரம் சிவம் சக்தி உயிர் நீ ஒன்றே. அப்போது இந்த ஓம் சொல்கிறது எதுக்காகன்னு சொல்லி வச்சுருக்காங்க தெரியுமா? நீங்கள் வந்து பெருசாக நிறையா பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை. ஓம்னு சொன்னாலே போதும். காலையில் வந்து வெறும் வயிற்றில் இருக்கிற போது ஓம் சொல்லி பாருங்கள். மூலாதாரத்துலேருந்து உடலில் உள்ள எல்லா மையங்களையும் இணைந்து மறுபடியும் மூலாதாரத்துக்கு போய் அமைதி நிலைக்கு நம்ம வந்துடுவோம். அதனால தான் ஓம் சொல்கிறத நீங்கள் செஞ்சாலே போதும் அப்படின்னு ஆதி காலத்தில் சொல்லப்பட்டு. அதுக்கப்புறம் சிவம் சக்தி. சிவங்கிறது இருப்பு நிலை, அது இயங்காது. ஆனால் அதிலிருந்து உருவாக்கப்பட்ட ஆற்றல் தான் சக்தி. சக்தி தான் இயக்கத்தை கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் தான் அதிலிருந்து வந்த ஒரு அணு தான் உயிராக இருக்கிறது. நீ ஒன்றே. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? அப்போது மூல ஆற்றலாக அதிலிருந்து தோன்றிய இயக்கங்கள் வந்து அதுக்கப்புறம்தான் உயிருங்கிறதே ஒன்று வந்திருக்குது. அதனால் நீ யாருன்னு கேட்டால் இது எல்லாமே வந்து அந்த மூலத்திலிருந்து கடைசி வரைக்கும் இது வரைக்கும் வர வேண்டிதான். அந்த மாதிரி. சரி, இப்போ வந்து நாம் தலைப்புக்கு வருவோம். மன அலைச்சூழல், அதை வைத்து நாம் வந்து மகிழ்ச்சி அடையுதா என்னங்கிறத பற்றி நம்ம சிந்திப்போம். முதல்ல மனம்னா என்ன? இது வந்து நம்ம புதுசாக கேட்க வேண்டியதில்லை. காயக்கல்ப பயிற்சி கற்றுக்கிட்டவங்க எல்லாத்துக்கும் அந்த அந்த ஒரு வட்டத்தில் போட்டு மனம்னா என்னன்னு சொல்லி தான் இருக்கிறோம். இருந்தாலும் மீண்டும் இங்கே ஞாபகப்படுத்துவோம். மனம் என்றால் என்ன அப்படின்னா, உடலில் உயிர் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த உடலில் உயிர் ஓடும் பொழுது என்ன கிடைக்குது? ஜீவகாந்தம் கிடைக்குது. அந்த ஜீவகாந்தம் தான் நம்முடைய உடலையும் இயக்கி கொண்டிருக்கிறது, மனதையும் அடக்கி கொண்டிருக்கிறது, அதை இயக்கி கொண்டிருக்கிறது. அப்போது மனம் என்பது என்ன?
ஜீவகாந்தத்தினுடைய ஒரு பகுதியே மனமாக இருந்து மூளையோடு தொடர்பு கொண்டு முடிவுகளை எடுக்குது. அதுக்கு தான் மனம்னு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மனம் என்ன பண்ணுது தெரியுமா? என்ன வேலை செய்யணுமோ அதை விட்டுவிட்டு அடுத்தவன் எப்படி மாடி வீடு கட்டினான், அவன் எப்படி திடீர்னு பணக்காரன் ஆனான், இப்படி தான் நம்ம மனம் போயிட்டு. நம்மை பற்றி சிந்தனை பண்ணால் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அப்போது இதில் இப்படி இன்னும் விரிவாக சிந்தனை பண்ணால் என்ன ஆகுது? உயிரில் தானே உடலில் ஓடுது. அந்த உயிரில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது சுத்த வெளியினுடைய துகள் தான் ஒரு தொகுப்பாக மாறி ஒரு அணுவாக மாறுது. அந்த அணு தான் நம்முடைய உடலில் உயிராக இருக்கிறது. அந்த உயிர் உடலில் ஓடினா என்ன ஆகும்? அந்த இறைத்துகள் வெளியேறுகிறது. அந்த இறைத்துகள் வெளியேற்றத்தை தான் நாம் காந்தம்னு சொல்கிறோம். அப்போது நம்ம மனத்துக்கு இன்னொரு பேர் வைக்கலாம். ஜீவகாந்த அலையே மனம். அப்புறம் உயிரின் பழக்க நிலை மனம். அப்போ உயிரே தான் மனமாக அலைந்து கொண்டிருக்கிறது. எதுக்கு? சில வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்காக. மனித வாழ்வின் விளைநிலம் மனம். இந்த மனம் எப்படி சிந்திக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் செயல்பாடுகள்லாம் இருக்கும். அப்போது மனம்தான் மூளையோடு சேர்ந்து எண்ணங்களை உருவாக்குறது. எண்ணம் தான் சொல்லாகவும் செயலாகவும் மாறுது. செயலை செஞ்சிட்டிங்கன்னு வச்சுங்க, இறைவன் நேராக வந்துடுவார். என்ன நடந்தது அதுக்குண்டான விளைவை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். இதுதான் இறைவனுடைய வேலை. இப்போது மனிதனுக்கு பேரே எப்படி வச்சுருக்காங்க? மனம் ப்ளஸ் இதன் மனிதன் அப்படின்னு. என்ன அர்த்தம்? உங்களுக்கு நல்லது நடந்தாலும் சரி, கெடுதல் நடந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும்? அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற பக்குவம் வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆராய்ச்சி பண்ணணும்? எதனால் இது நடந்தது ஆராய்ச்சிக்கு போங்க. நீங்கள் முன்பே அதுக்கு ஒரு பேஸ் ரெடி பண்ணாமல் நிச்சயம் எதுவும் நடக்க போகிறதில்ல. ஒரு இன்பமான செயல் நடந்தாலும் சரி, ஒரு துன்ப செயல் நடந்தாலும் சரி, அதுக்கு மூல காரணம் அந்த மனிதன் ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருப்பான். அதனால தான் அது வருது. அப்போ மனதினுடைய மூலம் என்ன? எண்ணம், சொல், செயல். இவ்வளோதான். இப்போ உயிரினங்களில் ஜீவகாந்தம் இருக்குது. அது 5 உணர்வோடு நின்று போயிடுது. ஆனால் மனிதன் வரப்போது தான் சிந்தனைங்கிறத 6வது அறிவு வருது. இப்போது நாம் பொதுவாக என்ன நினைக்கணும் தெரியுமா? எந்த உணர்வு புதிதாக வந்ததோ அது மிக வேகமாக செயல்படும். இப்போ அதுக்கு உதாரணம் எப்படி சொல்லலாம்னா, இப்போது ஓரறிவுள்ள தாவரம், அதுக்கு என்ன உணர்வு இருக்குது? தொடு உணர்வு மட்டும்தான் இருக்குது. அப்போ அதுக்கு நல்ல உதாரணமாக தான் இந்த தொட்டாஞ்செடின்னு ஒரு செடி இருக்குது பார்த்தீங்களா? அதை போய் தொட்டிங்கன்னா உடனே சுருங்கிடும். அப்போ என்ன அர்த்தம்? அந்த தொடு உணர்வுங்கிறது அந்த ஓரறிவுள்ள தாவரங்களில் நல்ல வேகமாக செயல்படுது. சரி, அடுத்து 2 அறிவு உள்ள புழுக்கள் வந்தன. அந்த புழுக்கள் என்ன இருக்குது? சுவை உணர்வு புதுசாக வந்திருக்குது. அதனால தான் எங்கே ஒரு பச்சை இலை இருந்தாலும் அந்த புழு அடையாளம் கண்டுபிடிச்சி நேராக கரெக்டாக போய் அந்த இலையை சாப்பிட்றோம். இதுதான் 2 அறிவு. 3 அறிவுள்ள பூச்சிகள். பூச்சிகளில் மெயினாக பார்த்திங்கன்னா எறும்பு வச்சுக்கலாம். அந்த புதிதாக வந்தது என்ன? தொடு உணர்வு, சுவை உணர்வுக்கு அப்புறம் வாசனை உணர்வு புதுசாக வந்திருக்குது. சர்க்கரை நீங்கள் என்ன தான் டைட் பண்ணி மூடி வச்சாலும் கூட அது கரெக்டாக கண்டுபிடிச்சி போயிருக்கணும். இதுதான் 3 அறிவு. அப்புறம் 4 அறிவுள்ள பாம்பு. பாம்பு கண்ணில் தான் புதுசாக அந்த ஆற்றல், பார்வையில் தான் புதுசாக வந்திருக்குது. அதனால் அந்த தன்மை கூட இருக்கும். அப்புறம் அடுத்து 5 அறிவுள்ள ஆடு மாடுக்கு எப்படி வருது? புதிதாக வந்தது என்ன? காது கேட்குறது. அதனால தான் அந்த காது கேட்குறதுனுடைய அந்த சவுண்டை அது சரியாக தாங்க முடியல அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆடு மாடெல்லாம் விரட்டுறவங்க இல்லையா, மோளம் அடித்தா ஓடி போகிறதா இல்லையா, அந்த மாதிரி. இந்த 6 அறிவுள்ள மனிதனுக்கு என்ன? புதிதாக சிந்தனை அப்படிங்கிறது தான் வந்திருக்குது. அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? நாம் மட்டும்தான் அந்த விஷயத்தை நாம் சரியாக கவனிக்கிறதில்ல.
அப்படியே நாளை ஓட்டி போடுறோம். எப்பயும் என்ன செய்வோமோ அதையே செஞ்சுக்கிட்டு அப்படியே நாளை ஓட்டினா அப்புறம் எப்படி வந்து முன்னேற்றம் வரும்? அப்போது இன்பம் துன்பம் மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அப்போ ஒரு இன்பம் வந்தாலும் சரி, ஒரு துன்பம் வந்தாலும் சரி, இது எதனால் வந்ததுன்னு நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயம் அதை நாம் ஒரு ஒழுங்கமைப்புக்கு கொண்டு வர முடியும். அப்போ அதுவரை நம்ம என்ன பண்ணுறது? நாம் வந்து மனிதர்கள், மனம் ப்ளஸ் இதன் மனிதன். இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நாம் வந்து சோர்ந்துடக்கூடாது. இது எதனால் வந்தது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டு அதிலிருந்து மீண்டு வருவது எப்படி அப்படிங்கிற சிந்தனைக்கு போகணும். அவ்வளோதான். சரி, இந்த மனம்ங்கிறது என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது? மனதுக்கு சில வேலைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. முதல்ல என்ன தெரியுமா? அனுபவத்தை கருமையத்தில் பதிவாக சேர்த்து வைக்கிறது. இப்போ வந்து ஒரு குழந்தை உருவாகுதுன்னா சாமிஜி வந்து 2 கல்யாணம் பண்ணார். ஏன் அவர் குழந்தைகளே வரல? அங்கே வினைப்பதிவே இல்லை, கருமைய பதிவுகளே எதுவும் இல்லாதனால அந்த வாரிசு அதோட முடிவு பெற்று விட்டது. ஆனால் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு வாரிசு உருவாகுதுன்னா நிச்சயம் வந்து அங்கே கருமைய பதிவுகள் இருக்கணும். கரும பதிவுகள் நிறையா இருந்தால் அந்த வாரிசுகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி இல்லைன்னா கருமை பதிவு அளவோடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த வாரிசு நல்ல ஒரு இன்பமான வாழ்க்கை வாழ்ந்து அதோடு நம்ம அந்த பரம்பரை முடிவு பெறும். இப்போது நாம் வந்து பெறுகிற அனுபவம் அனைத்துமே கருமையத்தில் பதிவு செய்யப்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணு தெரியுமா? எண்ணமாக அது விரித்து காட்டுது. உன் உடம்புல இவ்வளோ விஷயம் வச்சிருக்கிறேன்னு சொல்லி அது விரித்து காட்டினா தான் தெரியும். அப்போ வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இந்த 2 விஷயமே போதுமானது. மனம் வந்து இந்த 2 வேலையை செஞ்சிட்ருக்கு. நம்ம என்ன பண்ணணும்? நாம் வந்து ஒரு எண்ணம் வந்து வரும்போதே நம்முடைய கருமையத்தில் வேண்டாத பதிவுகள் நிறைய இருக்குது, அதை நீக்கிறதுக்கு என்ன வழின்னு நம்ம தேடணும். அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்து அதுக்குண்டான வேலைகளை நம்ம செய்யணும். இப்போ வந்து இந்த சாமிஜி என்ன சொல்கிறாரு? இறைவனுக்கும் மனிதருக்கும் ஒரு தொடர்பு போட்டு ஒரு ஈக்குவேஷன் போட்டிருக்கார். இறைவன் = மனிதன் - 6 குணங்கள். அப்போ 6 குணங்கள் என்ன? பேராசை, சினம், கடும்பற்று, உயர்தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம். அப்போ இதெல்லாம் வந்து வேண்டாத பதிவுகள். இதெல்லாம் நீக்கிட்டிங்கன்னா மனிதன் இறைவனாக மாறிடுறான். இது ஒரு ஈக்குவேஷன். இன்னொரு ஈக்குவேஷன் என்ன சாமிஜி சொல்லிருக்காரு? இறைவன் = மனிதன் - ஆணவம் - கண்மம் - மாயை. அப்போ ஆணவம்னா என்ன? நானே உயர்ந்தவன் நினைக்கிறது. கண்மம்னா வினைப்பதிவு இருக்கிறது. அதுக்கப்புறம் மாயைன்னா என்ன? தோற்றத்தை வச்சு நல்லவனை கெட்டவனை நினைக்கிறது, கெட்டவனை நல்லவனை நினைக்கிறது. இதுதான் மாயை. அப்போ இந்த மாதிரி இறைவனுக்கும் மனிதருக்கும் தொடர்பு இப்படி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வினைப்பதிவு புதிதாக இந்த பதிவு நம்ம கொண்டு வராமல் பார்த்துக்கிட்டோம்னாலே இருக்கிற வினைப்பதிவை நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? இப்படியே வரவு செலவு கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. கொஞ்சோண்டு வினைப்பதிவு போகும், திருப்பி கொஞ்சம் நிறையா சேர்த்துக்குவோம். இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? தொடர்ந்து பூமிக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கணும். இப்போ ஒவ்வொருத்தருடைய குணங்களும் இந்த பதிவுகளை வச்சு தான் இருக்குது. அவருக்கு ஏன் நல்ல எண்ணமே வரமாட்டேங்குது அப்படின்னா, ஏகப்பட்ட வினைப்பதிவுகள் உள்ளே வச்சுக்கிட்டு எப்படி நல்ல எண்ணம் வெளியே வரும்? ஆகவே இந்த வினைப்பதிவு குறைதா இல்லையாங்கிறத நம்முடைய எண்ணங்கள் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது அடுத்தவங்ககிட்ட போய் நம்ம வந்து எதுவும் ஜாதகம் காமிச்செல்லாம் கேட்க வேண்டியது. இப்போ வந்து இந்த மனம்ங்கிறது உள்ளுக்குள்ளே வந்துருச்சு. இருந்தாலும் அது ஏதாவது ஒரு வேலை செய்யணும்ல. மனம் எப்போ பார்த்தாலும் வேலைன்னு இந்த பதிவு பண்ணுற வேலை, அதுக்கப்புறம் எண்ணமாக வச்சு காட்டுற வேலை மட்டும் இல்லை. இந்த மனம் வந்து 10 வகைகளில் செயல்படுது அப்படின்னு சாமிஜி சொல்கிறார். இப்போ உட்காந்துட்டே இருக்கிறீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த பேச்சு நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, நைஸாக அப்படி நழுவிடும் இல்லையா?
அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு காரணம்னு நம்ம வச்சுக்கோம். ஏங்க நாம் ஏதாவது கொஞ்சம் வெளியில் போய் தண்ணி குடிக்க போகலாம், இல்லைன்னா பெர்மனெண்ட்டாக டீ சாப்பிட போகலாம், இல்லை சோறு திங்க போயிடலாம், அந்த அளவுக்கு போயிடலாம். எது ஒன்றா உங்களுக்கு பிரியம். அப்போது என்னது? உணர்ச்சி. முதல்ல மனம் உணர்ச்சி. அதாவது உடலில் கொஞ்சம் வித்தியாசமான உணர்வுகள், சோர்வு வந்துட்டால் அதை எப்படி சமன்படுத்துங்கிறதுக்கு முதல்ல உணர்ச்சி. அந்த உணர்ச்சி வந்தவுடனே என்ன பண்ணணும்? அதை சமன்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? தேவை என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் எந்த பொருள் தேவையோ அதை பெறுவதற்கு முயற்சி எடுக்கணும். உணர்ச்சி, தேவை, முயற்சி. அதுக்கப்புறம் ஒரு செயலை செய்கிறோம், அந்த பொருள் உங்கள் கைக்கு சேர்றதுக்கு. எந்த செயல் செய்தாலும் கூடவே அதுக்கு விளைவும் சேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் அதை நம்ம அனுபவிக்கிறோம், அதை பற்றிய அனுபவம் நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த 7 செயல்பாடுக்கும் சேர்த்து பழக்க பதிவுகள்னு சாமிஜி சொல்கிறார். அடுத்தது விளக்க பதிவுகள்னு மறுபடி இந்த நிகழ்வை மறுபடி வேற ஒரு நாள் உட்காந்து அதை ஆராய்ச்சி பண்ணுறோம். ஏங்க நம்ம அன்னைக்கு பண்ணது சரிதானா? நம்ம மட்டும்தான் வெளியே ஓடணுமா, இல்லை இன்னும் நிறைய பேர் போட்டாங்களா? இதெல்லாம் ஆராய்ச்சிக்கு வரும். அதுக்கப்புறம் தெளிவு. நீங்கள் என்ன தெரியுமா, உங்களே சமாதானப்படுத்துவீங்க, அன்றைக்கி வெளியே போனது ரைட்டு தான் அப்படின்னு முடிவு எடுப்பீங்க. அதுக்கப்புறம் முடிவு என்ன? திருப்பி அடுத்தடுத்து இதையே செஞ்சிகிட்டு இருப்போம். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் எப்போ உங்களுடைய மனம் தூய்மை நிலைக்கு பக்கமாக வந்துருச்சுன்னா, என்ன இருந்தாலும் நம்ம அன்னைக்கு நம்ம அந்த இடத்த விட்டு போனது தப்பு, போனால் தொடர்ந்து இருந்து நம்ம பார்க்கணும், அப்படி இல்லைன்னா போகாமல் கூட இருந்திருக்கலாம். இது மாதிரி தான் இந்த மனமானது இப்படி பழக்க பதிவுகளும் விளக்க பதிவுகளோடு இணைந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. சரி, இப்போ இந்த மனமும் பார்த்திங்கன்னா ஒரு மனம் இல்லை, நம்மகிட்ட 3 வகையான மனங்கள் இருக்கு. ஒன்று புறமனம், அதாவது வெளியில் பார்த்து அங்கே இருக்கிற கருத்துக்களெல்லாம் கொண்டு உள்ளே தள்ளி அந்த மூளைக்கு ரெக்கமெண்டேஷன் கூட அனுப்புறது. அன்னை பார்த்தேன், அது நல்லா இருந்தது, அது நமக்கு சேரணும், என்னான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணுறது. அதுதான் புறமனம். அது ஞான கர்ம இந்திரியங்கள். நம்முடைய செயல்பாடுகள்லாம், மனிதனுடைய செயல்பாடுகள்லாம் இந்த 10 உறுப்புகள் தான். நம்மக்கிட்ட ஞான இந்திரியங்கள் 5 இருக்குது, கர்ம இந்திரியங்கள் 5 இருக்குது. இந்த 10 பேருடைய செயல்பாடுகள் தான் நம்மை உயர்த்தும் இல்லைன்னா தாழ்த்தும். அப்போ ஞானேந்திரியங்கள்லாம் என்ன? காந்தத்தை செலவு பண்ணக்கூடிய அம்சங்கள். அது என்ன? தொடு உணர்வுக்கான தோல், சுவை உணர்வுக்கான நாக்கு, வாசனைக்கான மூக்கு, பார்க்கும் கண்கள், கேட்கும் காதுகள். அப்போ இது ஞானக்கருவிகள். இந்த ஞானக்கருவிகள் சரியாக செயல்படலனா கூட பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். அது என்னென்னா காந்தத்தை அதிகம் செலவு பண்ணுமே ஒழிய வேற ஒரு பாதிப்பும் வராது. ஆனால் இந்த கர்மேந்திரியங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, கர்மம்னா என்ன? செயல். நாம் என்ன செயல் செய்கிறோமோ அதை பொறுத்து சில மாற்றங்கள் நடக்கும். அப்போ இந்த கர்மேந்திரியங்கள் என்ன? 5 பேர். ஒன்று கை, கால், வாய். இன்னொன்று அந்த ஆசனவாய், பால்குறி. இந்த 5 பேர் செயல்பாடுகள். இந்த கர்மத்தை பொறுத்து தான் வினைப்பதிவு கூடும் இல்லைன்னா குறையும். அப்போ அந்த வகையில் இந்த 5 உறுப்புகளும் எப்படி இணைந்து செயல்படுதுன்னு பாருங்க. இப்போது உணவு நம்ம எப்படி சாப்பிட்றோம்? நம்மளாம் ஸ்பூனில் சாப்பிட்றதில்ல, கையில் தான் எடுத்து சாப்பிட்றோம். ஒவ்வொரு கை சாப்பாடு நம்ம வாய்க்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி கை வழியாக தானே போகுது. அப்போது எத்தனை கை சாப்பிட்டோங்கிறது முக்கியம் இல்லை, இதுவரை சாப்பிட்டது போதுமா, இந்த கை உணவு உள்ளே போகணுமா அப்படின்னு கேட்டு தான் உள்ளே விடணும். நீங்கள் பாட்டுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லி அது பாட்டுக்கு உள்ளே தள்ளினீங்கன்னா என்ன ஆகும்? அப்புறம் உடனே மூளை உத்தரவு போட்டுரும், இந்த கை தானே அந்த உணவை அதிகமாக கொண்டு போய் உள்ளே சேர்த்து, உனக்கு பனிஷ்மெண்ட்டு, நாளையிலேருந்து நீ 10 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டு. ஏன்னா இந்த கை கால் இயக்கம், ஏன்னா கூடுதலாக கிடைச்ச கலோரி இருக்குது பார்த்தீங்களா, அதை அழிக்கிறதுக்கு என்ன இயக்கம், கை காலினுடைய இயக்கம் தான் அதை ஒழுங்குபடுத்தும். அதான்
அதனால தான் கையில் பார்த்து இந்த உணவு உள்ளுக்குள்ள கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே இந்த உணவு தேவையா முதல் கேள்வி. அடுத்தது இது வயிற்றில் போய் இந்த ஒழுங்காக ஜீரணமாகுமா அடுத்த கேள்வி. அப்புறம் முன்பே சாப்பிட்டதெல்லாம் ஜீரணம் ஆயிடுச்சா, இதை போடலாமா வேணாமா, இப்படிலாம் நம்ம பல கேள்வி கேட்கணும். கர்மம்னா செயல். இந்த 5 செயல் கருவிகளுடைய செயல்பாடுகள் தான் நம்முடைய வினை பதிவை கூட்டுகிறது இல்லைன்னா குறைக்கிறது. அந்த ஞானேந்திரியங்கள் கூட பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் காந்தத்தை செலவு பண்ணிட்டு போயிடும், அவ்வளோதான். அதனால் இந்த மனம்தான் இந்த ஞான கர்ம இந்திரியங்களை இயக்கி கொண்டு ஒன்றா வினைப்பதிவை கூட்டுது இல்லைன்னா குறைக்குது. அப்போ இந்த மாதிரி வெறும் குறைகளை மட்டுமே சொல்லிகிட்டு இருந்தால் இதுக்கு தீர்வே கிடையாதா? அதனால தான் நாம் இப்போ என்ன பண்ணுறோம், இந்த மனம் எப்போ அலைபாயும், இப்போ நம்முடைய மனிதனுடைய அலைவேகம் எப்படி இருக்குதுன்னா 0 சைக்கிள்ஸ் பர் செகண்ட்லேருந்து 40 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் தான் நம்முடைய மனிதனுடைய இயக்கம். 40 தாண்டுனா உடலை விட்டு உயிர் பிரிந்து விடும். 0க்கு போனீங்கன்னா நீங்களே இறைவனாக மாறிடுவீங்க, நீங்கள் எந்த பக்கமும் தலை காட்ட மாட்டீங்க. இவ்வளோ தான். அப்போது மனித மனமானது 0 சைக்கிள்ஸ் பர் செகண்ட்லேருந்து 40 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் இருக்குது. அந்த 40 பக்கமாக யாரெல்லாம் இருப்பாங்க தெரியுமா? ஊர்லேயே முரட்டுத்தன்மை உடையவங்க, மோசமான செயல் செய்கிறவங்கெல்லாம் அந்த 40க்கு பக்கத்தில் தான் இருப்பாங்க. இப்போ நாம் அந்த நிலைக்கு போகாமல் இருந்தோம்னாலே நம்முடைய செயல்பாடுகள் ஒழுங்காக தான் இருக்கும். இப்போ நாம் என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம், சாமிஜி இங்கே வந்தோடனே முதல் பயிற்சி நமக்கு என்ன கொடுத்தாரு? எளிய முறை உடற்பயிற்சி கொடுத்தாரா? உடற்பயிற்சியோட இன்னொரு விஷயமும் நம்ம கொடுத்துருக்காங்க. 5 அளவு முறைன்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. 5 அளவு முறை என்ன? உணவு, உறக்கம், உழைப்பு, புலனின்பங்கள், எண்ணம். இதில் அளவு முறை காத்தாலே உடல் சம்பந்தமாக எந்த பாதிப்பும் வராது. எளிமுறை உடற்பயிற்சியும் இந்த 5 அளவு முறையும் நம்ம தொடர்ந்து கடைபிடிச்சோம்னா நமக்கு உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் வராது. அப்போ உடல் பிரச்சனை நீங்கிட்டால் என்ன ஆகும்? அடுத்து மனப்பிரச்சனை தான் வரும். அப்போ அந்த மனோவேகம் அப்படிங்கிறத நாம் குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு தான் தவம். இப்போ இதில் சாமிஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, எளிய முறை உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு தெரியும். கடைசி பயிற்சிக்கு பேர் என்னங்க? உடல் தளர்த்தல் பயிற்சி. அந்த உடல் தளர்த்தல் பயிற்சியில் நீங்கள் உடலை மறந்த நிலைக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் உடற்பயிற்சி முறையாக செய்யப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்போ உடலை மறந்துட்டா வேறு என்ன இருக்கும் உடம்புக்குள்ள? உடலை மறந்துட்டீங்க, வேறு என்ன இருக்குது உடம்புக்குள்ள? அப்பாடா, இப்போ தான் எனக்கே ஜீவன் வந்தது. அப்போது இந்த தவ பயிற்சி எப்போ கொடுக்கணுங்கிறது நல்லா தெரிஞ்சிட்டிங்களா? நீங்கள் உடற்பயிற்சி நல்லா முறையாக செய்து உடலை மறந்த நிலைக்கு வந்தீங்கன்னா தான் அடுத்த பயிற்சிக்கு நம்ம ஆரம்பிக்கணும். சும்மா வழக்கம் போல் வந்தவுடனே வா இந்த தீட்சையை வாங்கிக்கோ ஓடிப்போயிரு அப்படின்னு சொல்லி இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ என்ன ஆகிறது? அப்போ உடற்பயிற்சியை முறையாக நம்ம செய்து உடலை மறந்த நிலைக்கு நம்ம வந்தோம்னா உடலில் இருக்கிற உயிர் மேலே நம்முடைய மனம் போகும். அப்போ நாம் என்ன பண்ணலாம்? தவம் செய்ய முடியும். அப்போது தவங்கிறது ருட்டீனாக நம்ம கொடுக்கறத விட உடலை மறந்த நிலைக்கு நம்ம வரக்கூடிய பக்குவத்தில் நம்ம இந்த தீட்சையை நம்ம வாங்கினோம்னா நிச்சயம் சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்குது. 0லேருந்து 40 வரைக்கும் போகுதுன்னு சொன்னோம். நாம் ஒரேடியாக ரொம்ப 0க்கெல்லாம் கொண்டு போக வேண்டாம். இப்போ சாமிஜி நமக்கு முதல் தீட்சை என்ன கொடுக்குறாரு? ஆக்னி தீட்சை கொடுக்குறாரு இல்லையா? அந்த ஆக்னியில் நமக்குடைய மன அலைச்சல் வேகம் எவ்வளோ இருக்கும்? 8 சைக்கிள்ஸ் பர் செகண்ட்லேருந்து 14 சைக்கிள்ஸ் பர் செகண்ட். அதே நிலை தான் துரியத்துலேயும் வருது. காரணம் என்னென்னா, எவ்வளோ அழுத்தமாக நம்ம சிறப்பாக செய்கிறோமோ அதை பொறுத்து அது 8ஆக இருக்கலாம், இல்லைன்னா 14ஆக இருக்கலாம். அப்போது இந்த தவத்தினுடைய அவசியம் என்ன அப்படின்னா, நம்முடைய மன அலைச்சல் வேகம் அதிகரிக்காமல் பார்த்துக்கிறதுக்கு தான் இது.
நம்ம உடனே சாமியாராக போய் அப்படியே உலக மறந்த நிலையில் நம்ம இருக்கணும்லாம் கிடையாது. அப்போ அன்றாட பணிகளில் நாம் வந்து முறையான இயக்கத்தை நாம் கொடுக்கறதுக்கு இந்த ஆக்னேயம் துரியமும் நமக்கு போதும். அதனால தான் அடிப்படை வகுப்புன்னு கொடுத்து ஆக்னை, சாந்தி, துரியம் அப்படின்னு சொல்லி 3 பயிற்சியும் நம்ம கொடுக்குறாங்க. இந்த 3ல் நல்லா நாம் முறையாக கற்று அதை நாம் பயனுக்கு கொண்டு வந்தாலே போதும். அப்போ வந்து அப்படி இல்லை, நாம் வந்து இந்த தவத்தை நாம் அலட்சியம் பண்ணிட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா, உடல் வந்து ஒழுங்கமைப்போடு இருக்காது. குழப்பம், நஷ்டம் இதெல்லாமே நிறைய வந்துடும். அப்போ வந்து இது நாம் வந்து தினமும் வந்து வீட்டில் எப்படி நம்ம பாத்திரத்தை விளக்கி வச்சா தானே அடுத்த நாள் அதை பயன்படுத்த முடியும். அந்த மாதிரி தான் நம்ம இதை பண்ணணுமே ஒழிய இதை வந்து பெருசாக நம்ம வந்து எங்கேயோ போகிறோம்னு நினச்சிக்கிட்டு எல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. அப்போது அறிவுங்கிற வார்த்தை எப்போ வரும்? இந்த 14 சைக்கிள் கீழே இருந்தாலே நம்ம அறிவை பற்றி நம்ம கொஞ்சம் சிந்தனை பண்ணலாம். அந்த 14க்கு மேலே போனாலே உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம், நாம் எதை வந்து நினைக்கிறோம், எதை செய்கிறோங்கிறதே ஒரு தெளிவில்லாத ஒரு நிலையில் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ சாமிஜி என்ன சொல்கிறாரு, உடல் வரையில் நின்று ஆற்ற மனம், ஓங்கி விண் பரமறிய அறிவு. அப்போது நாம் வந்து மனதுக்கு ஓட்டு போடணுமா அறிவுக்கு ஓட்டு போடணுமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. காரணம் என்னென்னா, நாம் உடலில் எதெல்லாம் கேட்குதோ அதையெல்லாம் நிறைவேற்றிகிட்டு இருந்தோம்னா நம்மிடம் மனம்தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாம் எந்த மூலத்திலேருந்து வந்தோம், அது எப்படிப்பட்டதுங்கிற சிந்தனை பக்கம் போனீங்கன்னா அது என்ன வரும், விண் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இப்போ வந்து நாம் என்ன பண்ணுவோம், ஒருத்தர் பிறந்துட்டார், இறந்து போனால் அதுக்கு என்ன பேர் வச்சுருக்குறோம், அதாவது இந்த பூத உடலை விட்டு விலகி போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டைமில் இந்த பூதம்னா என்னென்னா அது பெரிய பேய் பிசாசு பூதம் மாதிரி நினச்சிக்கணும். அப்படி அல்ல, நம்முடைய உடல் வந்து பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது. அந்த பஞ்சபூதங்கள் நம்முடைய உடலில் இயங்கி கொண்டிருந்தது. உயிர் வெளியே போனால் மீதி 4 பௌதிகங்களும் வெளியேறிடுது. இதைத்தான் பூத உடலை நீக்கி விட்டார் அப்படின்னு சொல்கிறது இதுதான். அவர் வந்து இறைவனோட இணைஞ்சாரா, மறுபடியும் இன்னும் வேற ஒரு உடலை எடுத்தாரான்னு தெரியாது. அப்போது பிறப்புங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனால் இறப்புங்கிறத எப்படி சொன்னாங்க, பூத உடலை நீக்கி. அவர் இறைவனோடையும் இணையலாம், இல்லைன்னா புதுசாக இன்னொரு உடலோடு சேரலாம், அந்த மாதிரி. அப்போது இந்த மனம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் உங்கள் மனசுக்கிட்டே கேளுங்க, உங்களுக்கு சரியான விளக்கம் கிடைக்கும். இதை போய் வேறு வாத்தியார் வச்சிங்கன்னு வச்சுங்க, அவருக்கு பிடிச்சதை சொல்லுவார், நீங்கள் அதை ஏற்காமல் கூட இருக்கலாம். அப்போது மனதை கொண்டு கேட்டால் மனதிற்கு அமைதி கிடைக்கும். மனத்தால் அன்றி மனதை நிலைநிறுத்த முடியாது. சரி, இந்த மனம் வந்து ரொம்ப வேகமாக செயல்படுறதுக்கு காரணம் என்னன்னா, நம்மிடம் உள்ள வினைப்பதிவுகள் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எளிய முறையில் இந்த உடற்பயிற்சியும் 5 அளவு முறையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உடல் அளவில் எந்த பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் அந்த நிலைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த மன வேகத்தை குறைச்சிட முடியும். இப்போ ஆதி காலத்தில் வந்து அஷ்டாங்க யோகம்னு சொல்லி அதுதான் ரொம்ப காலம் செயல்பாட்டில் இருந்தது. ஆனால் வேதாத்திரி மகரிஷி என்ன பண்ணார், அதாவது 1 வாங்கினா 1 இனாம்ங்கிற மாதிரி, நீங்கள் மன உலகலைக்கு வந்துட்டீங்களா, 8 வேணாங்க, 4 போதுங்க அப்படின்ட்டார். அப்போது 5வது நிலை தான் அந்த அஷ்டாங்க யோகத்தில் 5ஆம் நிலை தான் பிரத்யாகாரா, மனதின் ஓட்டத்தை மாற்றி அமைக்கிறது. புறத்தே அலைகின்ற மனதை உள்பக்கமாக திருப்புறது, அதுக்கப்புறம் ஒரு புள்ளியிலேயே நிலைக்க வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நாம் எந்த புள்ளியில் இருக்கிறோமோ அங்கேயே நிலைச்சி நிற்கிறது,
அதுக்கப்புறம் ஆதி நிலையோடு இணையிறது. இப்படி மொத்தம் அஷ்டாங்க யோகம்ங்கிறத சாமிஜி நமக்கு நாளாக சுருக்கி அதை நம்ம செயலுக்கு கொண்டு வர மாதிரி பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் சாமிஜி என்ன பண்ணுறாரு, ஒரு கவி எழுதியிருக்கார். இனி பிறவி இல்லை, அருளமுதம் பெற வேண்டி அகத்தவம் புரிந்தேன். அதாவது இறைவனுடைய குணாதிசை எனக்கு வரணும்னு நான் இப்படி தவம் செஞ்சேன். அறிவதனின் 3 நிலை அற்புதம் உணர்ந்தேன். அப்போது அறிவில் அதில் 3 சொல்கிறாங்க. பற்றறிவு, கற்றறிவு, முற்றறிவுன்னு 3 பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க. அப்போது அதில் 3 நிலையும் உணர்ந்தேன். திருவருளாம் தெய்வ நிலை ஆதி வெளியாச்சு, எல்லாத்துக்கும் மூலமாக இருப்பது ஆதி தேர்ந்து கொண்டேன். அந்த திருவருள் தன்மை இருநெறியாம் அறிவு அசைவென்னும் மறைபொருளாம் இணையற்ற இப்பொருளே மெய்யும் உயிராக. அதாவது அந்த மறைபொருளாகிய அந்த இறைநிலையே தான் உடலாகவும் உயிராகவும் வந்திருக்குது அப்படின்னு உணர்ந்தேன். உருவ வழி கருவழி என்று 2 பிரிவாகி உலகங்கள் உயிர் வகைகள் மனிதனுமாய் கண்டேன். எல்லாமே அந்த சுத்தவெளியினுடைய தன்மாற்றமே தான் இப்படிலாம் வந்திருக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்து இப்போது இனி பிறவியே கிடையாது. காரணம் என்னென்னா, அந்த உடலில் பதிந்துள்ள வினைப்பதிவுகளை நீக்கிறது எப்படிங்கிறது நல்லா தெளிவாக புரியப்பட்டிருக்குது. அப்புறம் என்ன, அதை செஞ்சுட்டா தீர்ந்து போச்சு அப்படிங்கிறது தான். இப்போ வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறது என்ன, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே உள்ள காலம்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லப்படும். அப்போ வாழ்க்கை பயணம்னா என்ன, இறுதி நிலையை அடைவதற்கான செயல்பாடு. அப்போ இந்த பிறவிலேயே நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் பூமிக்கு வராத ஒரு நிலை பண்ணும். சரி, அதுக்கு சாமிஜி ஒரு பயண திட்டம் போடுறார். பிறந்தாச்சு, இறக்க போகிறோம், அதுக்குள்ளே சில வேலைகளை நம்ம முடிக்கணும். அதுக்கு ஒரு பயண திட்டம் ரெடி பண்ணுறார் சாமிஜி. முதல்ல என்ன பண்ணுறாரு தெரியுமா, உயிர் உணர்தல். அதைத்தான் நமக்கு தீட்சையாக சாமிஜி வந்த உடனே கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் பூர்வ நிலை அறிதல். அப்போது சில பேர்லாம் அந்த ஜோசிகாரன்ட்ட போனால் சொல்லுவாங்க, போன பிறகு நீ இந்த மாதிரி வடிவத்தில் இருந்திருப்ப அப்படி இப்படின்னு சொல்லுவான். அதாவது அவன் நிறைய விஷயம் தெரிஞ்சான்னு சொல்கிறதுக்காக ஏதாவது சொல்லுவான். ஆனால் பூர்வ நிலை அறிதல்னால் நம்மிடம் உள்ள முன்னோர்கள் என்னென்ன செயல்பாடுகளில் இருந்தாங்க, அதனுடைய தாக்கம்தான் நமக்கு வினைப்பதிவாக வந்துடும். அடுத்தது என்ன பண்ணணும், களங்கங்களை நீக்கணும். வினைப்பதிவை நீக்கிறதுக்கு சாமிஜி இப்போ விரிவான செயல் திட்டம் கொடுத்துருக்கார். அப்புறம் செயல் விளைவு தத்துவம் அறிதல். முன்வினையை நீக்கிறது தனியாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய செயல்பாடுகள் அனைத்துமே பதிவு செய்யப்படுகிறது. நல்லதாக இருந்தால் நல்வினையாக மாறுது, தீய செயல்களாக இருந்தால் வினைப்பதிவாக மாறி அதுகிட்ட நம்முடைய உடலில் பதிஞ்சிருக்குது. அறிவை அறிதல். அதுக்கப்புறம் அறிவு இருக்கிற இடத்துல, ஏன் அறிவுன்னு இங்கே கொண்டு வந்தோம், அறிவு இருக்கிற இடத்துல துன்பம் இருக்காது. அறிவுன்னா என்ன, ஜீவகாந்த சேமிப்பு. நம்முடைய செயல்பாடுகளில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஜீவகாந்தத்தை நம்ம செலவு பண்ணணும். மீதியெல்லாம் சேமிப்பாக வச்சுருந்தோம்னா என்ன நடக்கும், அது நம்மிடம் அறிவாக இருந்து நம்மை துன்பமில்லாத வாழ்வை கொடுப்பதற்கு அது உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் கர்மயோக செயல்பாடு. கர்மம்னா என்ன, செயல். யோகம்னா என்ன, எனக்கும் துன்பம் வரக்கூடாது, உங்களுக்கும் துன்பம் வரக்கூடாது. இதுதான் கர்மயோகம். அப்போ எடுத்த உடனே இந்த கர்மயோகத்தை போய் நம்ம ஏதாவது போதித்தோம்னு வச்சுக்கோங்க, யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் ஏதோ அவர் பாட்டு சொல்லிட்டு பாரு, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்பலாம் போயிடுவாங்க. அந்த வினைப்பதிவுகள் குறைய குறையத்தான் இந்த மாதிரி நல்ல செயல்பாடுகள், நல்ல விஷயங்களெல்லாம் நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ளும். அதுக்கப்புறம் பேரறமாம் அருட்தொண்டில் பங்கு கொள்ளுதல். இப்போ அருட்தொண்டுன்னா என்ன, நீங்கள் இன்னைக்கு
பயன்படுத்துகிற பொருள்கள் எவ்வளவோ இருக்குது. அது உங்களால் தனித்து உருவாக்க முடியாது. இருந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்துகிறீங்க. நீங்கள் கேட்டால் காசு நான் கொடுத்தோன்னா வாங்குறேங்க, அப்படிலாம் கிடையாது. அந்த உழைப்புக்கு இணை எதுவுமே கிடையாது. அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம்? அருட்தொண்டு. யாருக்கு எந்த பொருள் கட்டாய தேவை இருக்குதோ உங்ககிட்ட கூட இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் கொடுக்கலாம். இல்லை அவங்க உழைப்புக்கு ஈடு இணையாக நீங்கள் ஏதாவது மாற்று வகையில் நீங்கள் சில செயல்பாடுகளை செய்யலாம். அப்போ தான் உங்களுடைய வினைகள் நீங்கும், புதிய வினைகள் சேராது. அதனால தான் இந்த அருட்தொண்டுங்கிறத ரொம்ப சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அது நம்முடைய வினைப்பதிவுகளெல்லாம் அது ஒழித்து விடக்கூடிய தன்மை உடையது. சரி, இப்போது இதுக்கு செயல் திட்டம் மட்டும் சாமிஜி போடலை, அவரும் இதில் பங்கெடுத்துக்கிறார். எப்படி பங்கெடுத்துக்கிறாரு? முதல்ல குரு தொடர்பு வந்ததுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல அந்த குருவை நம்பணும். நம்பினதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வரீங்க. வந்த உடனே என்ன பண்ணுறாரு? தீட்சை அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அது என்ன? மெய்யுணர்வு கிடைத்தல். அப்போது மெய்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று உடல்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று மெய்ப்பொருள்னு ஒன்று இருக்குது. அப்போ உடலுக்குள்ளே இருக்கிற அந்த உயிரை நீங்கள் உணர்றது. அடுத்தது உணர்வுன்னா என்ன? நம்மிடம் 5 உணர்வுகள் இருக்குது. தொடு உணர்வு, சுவை உணர்வு, வாசனை உணர்வு, பார்க்குறது, கேட்குறது, இது எல்லாமே இருந்துகிட்ருக்கு. இதுலேயே நம்ம மனத்தை செலவு பண்ணினோம்னா என்ன ஆகும்? நம்ம வந்த நோக்கமே நமக்கு மறந்து போயிடும். அப்போ இந்த உணர்வையும் ஓரங்கட்டிட்டு என்ன பண்ணணும்? அறிவுனா என்னன்னு இங்கே தெரியணும். அப்போ இந்த உணர்வுக்கும் அறிவுக்கும் என்ன? எதிர்த்து தன்மை உடையது. நீங்கள் 5 புலன்களினுடைய அறிவிலேயே உங்கள் மனம் போயிட்டு இருந்தா என்ன நடக்கும்? அறிவுங்கிற வார்த்தையே உங்ககிட்ட வராது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ஆசை வேகத்தை ஆராய்ச்சியாக பண்ணுறாரு சாமிஜி. எந்த பொருளை பார்த்தாலும் இதுக்கு முன்னே நீங்கள் என்ன பண்ணீங்க? இதை வாங்கி வைக்கலாம், அதை வாங்கிக்கலாம். ஒரு நாள் திடீர்னு எல்லாம் வீட்டில் தொலைவி பார்த்தா தேவையில்லாத பொருளாக இருக்கும், அதை பராமரிக்கவே முடியாது. ஆனால் இங்கே குரு தொடர்பு வந்த உடனே என்னாச்சு? எந்த ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பொருள் கட்டாயம் தேவையா, அதை வாங்கிறதுக்கு நமக்கு தகுதி இருக்குதா, கடன் வாங்கி செய்கிறோமா இல்லை இஎம்ஐயில் வாங்குகிறோமா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது சிந்தனை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 6வது அறிவு தான் உடைய மனிதனுக்கு சிந்தனை தான் புதிதாக வந்த அறிவு. அதை நாம் அப்பப்போ பயன்படுத்தணும். நாம் நேற்றைய நிகழ்வுகளை எடுத்துக்கிட்டு இது நாம் நேற்று நல்லா சிறப்பாக தான் செயல்பட்டுருக்கிறோமா இல்லை எங்கேயாவது வித்தியாசமாக செயல்பட்டுருக்கிறோமா அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணால் தான் மேலும் அந்த தவறு தொடராது. அப்படி இல்லைன்னா என்னாகும்? எப்பயும் செய்கிறதானேன்னு சொல்லி ஒருத்தர் கூட ஒத்து ஊதுவாங்க. நீ நேற்று பண்ணில, அதை இன்னைக்கு செய் அப்படிப்பாங்க. அப்போ குரு என்ன பண்றாரு? எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். அப்போ குருவுக்கு உங்கள் உயிரை புருவ மத்தியில் கொண்டு காமிக்கிறதுக்கு அவருக்கு ஆற்றல் கிடைச்சிருக்குது. அதை பயன்படுத்தி உங்களை உணர வச்சுட்டாரு உயிரை புருவ மத்தியில். நீங்கள் என்ன பண்ணணும்? அதை தொடர்பாக வச்சுக்கிட்டு நீங்கள் இன்னும் மேலும் மேலும் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறது. சரி, இப்போ நாம் பூமிக்கு வந்துட்டோம். சாமிஜி என்ன சொல்கிறாரு? வளமாக வாழ வழிவகுப்போம். வாழ வேண்டும் என்றெண்ணி உலகம் மீது வந்ததில்லை, எனினும் நாம் பிறந்து விட்டோம். நீங்கள் விரும்பி ஒன்றும் வரல. இன்னாருக்கு மகளாக பிறக்கணும்னு இங்கே நினச்சிங்களா? யாராவது? கிடையவே கிடையாது. வந்துட்டீங்க. வாழ வேண்டும் உலகில் ஆயுள் மட்டும். எந்த சூழ்நிலையிலும் நான் உயிரை போக்கிக்கிறேங்கிற எண்ணத்துக்கு போகவே கூடாது. ஏன்னா அது இன்னும் மேலும் பல பிறவிகளுக்கு வழிவகுக்கும்ங்கிறதுனால தான். வாழ்ந்தோர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி வாழவென்ற உரிமை எல்லாருக்கும் உண்டு. வாழ்வோருக்கு சாதகமாய் வாழும் மட்டும் வாழ உள்ளோர் அனைவருமே ஒன்று கூடி வகுத்திடுவோம் ஒரு திட்டம் வளமாய் வாழ. அப்போது நாம் என்ன பண்ணணும்? மற்றவங்ககிட்ட அனுபவத்தை கேட்கணும்.
இப்படி ஒரு பிரச்சனை வந்ததாமே, அதை எப்படி நீக்கினீங்கன்னு சொல்லி என்னென்னு அது உங்களுக்கு உதவலாம். நேரடியாக அப்படியே உதவலைனாலும் உங்களுக்கு மேலும் சில வழிவகைகள் கிடைக்கும். அந்த மாதிரி இப்போ இந்த மனதை பற்றி நிறையா பேசிட்டோம். இப்போ மகிழ்ச்சிங்கிற வார்த்தை எப்படி வரும்? இப்போ அந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ மனமானது இயங்கிக்கிட்டே இருக்குது. இந்த மனத்துக்கு என்னென்ன தன்மைகள் உண்டுன்னு பாருங்கள். அது எதை உணரும்னா, ஒன்றா இன்பத்தை உணரும். அந்த இன்பம் கிடைக்கலன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? துன்பம். இன்பம் அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, இன்பம் வந்தால் ஆட்டம் போடுறது, துன்பம் வந்தால் சோர்ந்து போயிடுறது. இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் நாம் எப்போ சமமாக பாவிக்கிறோமோ அப்போ தான் நம்மிடம் அமைதிங்கிற வார்த்தையே தெரிய வரும். அப்போ இந்த இன்பம் துன்பம் ரெண்டையும் நாம் சமமாக பாவிக்க கற்றுக்கிட்டாலே அமைதி வந்துடும். அமைதியினுடைய தொடர்ச்சி தான் என்ன ஆகுது? பேரின்பம், அதாவது நிலைத்த இன்பம். அப்போ பேரின்பம்ங்கிறது என்ன? இறைநிலையோடு இணைந்து அமைதி பெறுதல். அப்போ அந்த நிலைக்கு போகணும்னு நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல இன்பத்தையும் துன்பத்தையும் நாம் சமமாக பாவிக்கணும். இன்பத்தில் ரொம்ப ஓவராக ஆட்டம் போடக்கூடாது, துன்பத்தில் சோர்ந்துடக்கூடாது. இந்த நிலையை நாம் தொடர்ந்து நீடித்தால் அமைதி நம்மிடம் எப்பொழுதும் இருக்கும். அமைதியினுடைய தொடர்ச்சி நிலை தான் பேரின்ப நிலை. அதுதான் இறைநிலையோடு இணைந்து அமைதி பெறுதல் அப்படிங்கிறது. என்ன ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சுக்கலாமா? 7:05 ஆச்சு. சரி. இப்போ இந்த மாதிரி சாமிஜி இந்த மனதை பற்றி நிறைய கவி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். இப்போ நாம் அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஆயிரத்தி 1978 மகரிஷி ஒரு கவி எழுதியிருக்காரு, மனமே எல்லாம் அப்படிங்கிற தலைப்பில். மனம் அறிவு ஆதி எனும் மூன்றும் ஒன்றே. இப்போ மனம்னா என்னன்னு சொல்லிட்டோம். அறிவுனா என்ன? ஜீவகாந்த சேமிப்பு தான் அறிவுன்னு சொல்லிட்டோம். ஆதினா என்ன? இறைநிலை, அதாவது என்றும் நிலைத்திருக்கக்கூடிய இறைநிலை. இது மூணும் ஒன்றே தான் அப்படின்னு சாமிஜி சொல்கிறார். மறைகளெல்லாம் விரித்துணர்த்தும் உண்மை ஈதை, மனம் வடிவாம் குணங்களாய் எல்லை காட்டும் மதி உயர்ந்த சிறப்பில் இந்த தலையை நீக்க மனதினது ஆதிநிலை அறிவே நாடும். மனிதனிடம் இச்சிறப்பே பிறவி நோக்கம், மனம் விரிந்தோ ஒடுங்கியோ தன்முனை பற்றால் மறை முடிவாம் ஆதியாம் மூன்றும் ஒன்றே. அப்போ எல்லாமே இந்த காந்த அலைகள் தான். அப்போ பல்வேறு இடங்களில் ஒவ்வொரு பேர் வச்சுருக்குறோம், அவ்வளோதான். அதனால் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற அனைத்து இயக்கங்களும் எல்லாமே காந்தத்தினுடைய அடிப்படையில் தான் வருது. அதில் மனம்ங்கிறதும் ஒன்று தான், அறிவுங்கிறதும் அதே காந்தம்தான் அப்படிங்கிறத சாமிஜி சொல்கிறார். அப்புறம் இன்னொரு கவியில் என்ன சொல்கிறாரு? மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமேங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? இந்த மனம் அது வேணும் இது வேணும்னு சொல்கிறத மறந்துட்டு என்ன நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டுவிட்டு நம்ம என்ன ஆகுது? நம்முடைய காந்தமே செலவாகாது. அந்த நிலையில் நம்மிடம் அறிவு மட்டும்தான் வேலை செய்யும். அறிவினுடைய உச்சக்கட்ட நிலை தான் இறைநிலை. ஆகவே இறைவனோடு நெருங்கி போகிறதுக்கு சாமிஜி ஔவையாரை பெருமைப்படுத்தியிருக்கார். ஔவையாரை பெருமைப்படுத்துறது அப்படியா? சரி.
கடைசி காலத்தில் தான் அவர் எல்லா கவியும் எழுதி முடிச்சினதுக்கப்புறம் இறுதி காலகட்டத்தில் தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ஆத்திச்சூடி எழுதுகிறார். ஔவையார் ஆத்திச்சூடி எழுதின மாதிரி இவரும் ஒரு ஆத்திச்சூடி எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு? அன்பாயிரு, ஆசை சீரமை, இன்சொல் பழகு, ஈதல் பழகு, உடற்பயிற்சி செய், ஊக்கத்துடன் உழை, எளிமையாய் இருந்திடு, ஏற்றம் போற்றிடு, ஐயம் தெளி, ஒன்றுபட்டு வாழ், ஓதி உணர்ந்திடு, ஔவை மொழி நட. அப்படியோட முடிச்சிட்டார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஔவையாருடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ முதல்ல ஔவையாருடைய ஆத்திச்சூடிக்கு நம்ம வந்து முதல்ல விளக்கம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஔவையார் சொன்ன சில முக்கியமான கருத்துக்களை இங்கே நாம் சிந்திக்கலாம். முதல்ல வந்து இந்த ஔவையாருடைய ஆத்திச்சூடி என்ன சொல்லுது? முதல்ல அறம் செய்ய விரும்புன்னு ஆரம்பிக்குது. இப்போ இனிமேலாம் 1ஆம் கிளாஸில் கூட இதெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. அதனால் இப்போ இந்த மாதிரி வயசானவங்க தான் உட்காந்துக்கிட்டு அறம் செய்ய விரும்பு சொல்லணும். அப்போ என்ன அர்த்தம்? அறம்னா என்ன அர்த்தம்? அதுதான் சாமிஜி என்ன பண்ணுறாரு, இரட்டொழுக்க பண்பாடாக சொல்கிறார். எந்த ஒரு எண்ணம் சொல் செயல் நீங்கள் செஞ்சாலும் கூட நீங்கள் என்ன பண்ணணும், அது வந்து உங்களுக்கும் துன்பம் தரக்கூடாது, அடுத்தவங்களுக்கும் துன்பம் தரக்கூடாது. இதுதான் அறம் செய்ய விரும்பு. அப்போ அந்த அறம் செய்ய விரும்புன்னு சொல்லிட்டு இதை நம்ம பழகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், நம்மை வந்து நல்ல பாதையில் கொண்டு போகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், கோபத்தை அறவே நீக்கணும். அதனால தான் உடனே 2வது ஆறுவது சினம். நீ என்னதான் எந்த நிலையில் இருந்தாலும் கோபப்பட்டினா நிச்சயம் எல்லா வகையான பாதிப்புகளையும் கொண்டு வந்துடும். ஆகவே நீ என்ன பண்ணுங்க, ஆறுவது சினம். நீ அறம் செய்யலனா கூட பரவாயில்ல, இந்த 6வது சினத்தை நீ கட்டாயம் வந்து பின்பற்றணும். என்ன? அதுக்கப்புறம் இயல்வது கரவேல். இதுக்கு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, இப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் உலகம். இப்போ ஆஃபீஸரு லேட்டாக வந்தார், அவர் ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு, ஸ்டாஃபெல்லாம் போயிடுவாங்க. உடனே வந்து ஒரு அர்ஜென்ட் கேஸு, உடனடியாக ஒரு கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. உடனே யாரையாவது கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே அவர், ஏங்க நான் எப்பயோ படித்ததுங்க, இப்போ எனக்கு தெரியாதுங்க, மறந்து போச்சுங்க அப்படின்ட்டாருன்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து மறந்து போச்சுன்னு இவரே சொல்லிட்டார் இல்லையா, அவருக்கு உண்மையிலேயே மறந்து போயிடும் அந்த செயல்பாடு. அப்புறம் ஒரு நல்ல செயல்பாடு செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதை அதை அவர் செய்யலை, அதுக்குண்டான விளைவும் அவர் அனுபவிக்கணும். அப்போ இயல்வது கரவேல்னா, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தெரிஞ்சதுன்னு சொல்லி மற்றவங்களுக்கு உதவணுமே வழிய, நீங்கள் அதை போய் எனக்கு எப்பயோ படித்ததுங்க மறந்து போச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களிடம் நிரந்தரமாக அது நீக்கப்படும். இதைத்தான் வந்து ஔவையார் சொல்லிருக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இயல்வது கரவேல். அப்புறம் ஈவது விளக்கேல். அதாவது உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை நீங்கள் ஈதலுக்காகன்னு ஒதுக்கி வச்சு நீங்களாக செய்யணுமே ஒழிய, அவன் வந்து கேட்குறானே நீ கொடுக்கல அப்படின்லாம் அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. ஈவது விளக்கேல்னா உங்கள் கான்ட்ரிபியூஷன். சமுதாயம் உங்களை வந்து இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறதுக்கு பல உதவிகள் செய்து தான் உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்குது. பல்வேறு பொருள்களை நீங்கள் வந்து அவங்களுடைய உழைப்பை கொண்டு நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு வரீங்க. நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் திருப்பி எதாவது செய்யணும். அதனால தான் ஈவது விளக்கேல். இப்போது காலையில் ஒருத்தன் டீ கடை திறந்து வச்சுருக்கிறான்னா அவனுக்கு என்ன பெருசாக லாபம் வந்துட போது, இருந்தாலும் அதை ஒரு சேவை மனப்பான்மை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதை விட்டுவிட்டு நீங்களும் வந்து உங்களுக்கு அதை நீங்கள் போய் டீ வாங்கி குடிச்சிடுறீங்க இல்லையா, நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த வகையில் அந்த உழைப்பை ஈடு செய்கிற மாதிரி வேறு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு எது தெரியுமோ அதை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கணும். ஈவது விளக்கேல். உடையது விளம்பேல். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க.
உடையது விளம்பேல்னா உங்கள்கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குது, குறிப்பாக ரகசியங்களெல்லாம் நெருங்கிய நண்பர்களுக்கு கூட நீங்கள் சொல்லக்கூடாது. இருந்தால் எப்படி இயேசுநாதரை காலி பண்ணுறதுக்கு ஒரு திட்டம் போட்டாங்க தெரியுமா, அந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணால், உங்களை பற்றிய முழுமையான ரகசியத்தை யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது. உடையது விளம்பேல், ஊக்கம் அது கைவிடேல். எந்த ஒரு வேலையும் கஷ்டமான வேலைன்னு நீங்கள் ஒதுக்கவே கூடாது. அது எந்த ரோட்டில் போனால் அதை நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கு திட்டம் போட்டு நீங்கள் அதை நிறைவேற்றணுமே வழிய அதை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கவே கூடாது. எண் எழுத்து இகழேல், அதாவது எண்ணுனா எண்ணிக்கை, எழுத்துன்னா தரம். இப்போது ஒரு சில கடைகளில் பொருள்கள் விரும்பி வாங்குறாங்கன்னா இப்போ என்ன அர்த்தம், அங்கே தரமான பொருள் கிடைக்கிதுன்னு தான் அங்கே போய் வாங்குறாங்க. அதே மாதிரி தான் உங்களுடைய அன்றாட செயல்பாடுகளில், அதாவது அதிக எண்ணிக்கையிலையும் வேலை செய்கிற மாதிரி இருக்கணும், அது தரமானதாகவும் இருக்கணும். சும்மா கடனேன்னு செய்யக்கூடாது. அப்போது நாம் முழு ஈடுபாடோடு எந்த பணியும் நாம் மேற்கொண்டு அதை முடிக்கணும் அப்படிங்கிறது. ஏற்பது இகழ்ச்சி, யார் இனாமாக கொடுத்தாங்களோ எதையும் வாங்கக்கூடாது. ஏன்னா இறைவன் உங்களை படைக்கும் போதே இன்னார் உங்களுக்கு இந்த தேதியில் உதவி கொடுப்பாருன்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டால் உங்களை இங்கே அனுப்பியிருக்காரு. நீங்கள் பிறந்ததுலேருந்து இறப்பு வரை சாமிஜி என்ன சொல்லுவார், ஆதி காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ராவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவருக்கும் தேவையானது அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இறைவன் உங்களை படைக்கும் போதே உங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் ஒரு பக்கம் உருவாக்கிட்டு தான் உங்களை படைச்சிருக்கான விடைய நீங்கள் மற்றவங்ககிட்ட போய் கையேந்தி வாங்குற நிலையில் யாரையும் உருவாக்கலை. அதனால் ஏற்பது இகழ்ச்சி, யார் இனாமாக எதை கொடுத்தாலும் வாங்கிக்காதீங்க. நீங்கள் பல மடங்கு திருப்பி செலுத்துகிற அளவுக்கு தகுதி இருந்தாலோடைய அதை எதையும் வாங்கிக்காதீங்க. முடிஞ்ச வரை அதை நாம் அதெல்லாம் அவையார் என்ன சொல்கிறாங்க, ஏற்பது இகழ்ச்சி. அப்புறம் ஐயம் விட்டு உண். அப்போது இது உண்ணுங்கிறதுல எதுக்காக இந்த வார்த்தை ஐயம்னு போட்டாங்க. இப்போ நாங்கள் முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சொன்னோம் இல்லையா, ஒரு உணவு உங்ககிட்ட வந்துருச்சு, முதல்ல இந்த உணவு நாம் சாப்பிட்ற நேரமானு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அது ஜீரணமாகுதான்னு தெரிஞ்சுக்கணும். அதில் சுகர் வருதா பிபி வருதாலாம் பார்த்துக்கணும். அதை விட்டுவிட்டு அவன் கொடுத்தாங்க என்றைக்கோ அதிசயமாக ஸ்வீட் கொண்டு கொடுத்தாங்க, சாப்பிட்டேன்னா தீர்ந்து போச்சு, அவ்வளோதான். அப்போ ஆகவே ஐயமிட்டு உண்ணுன்னா என்னது, இந்த உண்ணுகிற டைமில் நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்தி எந்த வித சந்தேகம் இல்லை, இந்த உணவு நம்முடைய உடலில் போய் நல்லது தான் செய்யும் அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டு தான் சாப்பிடணும். அதான் ஐயமிட்டு உண். உங்களுக்கு அது சம்மந்தமாக என்னென்ன கேள்விகள் இருக்கோ எல்லா கேள்வியும் கேட்டுங்க. கேட்டு அதுக்கு நல்ல பதில் கிடைச்சதுன்னா அதை பயன்படுத்துங்க. இல்லைன்னா ஒரு காரணம் சரியில்லைன்னு சொன்னாலும் அதை நிறுத்துறீங்க, அவ்வளோதான். ஐயமிட்டு ஒன். ஒப்புற ஒழுகு. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ பல்வேறு ஜாதி இனம் அப்படிலாம் நிறைய வந்துடுச்சு. நீங்கள் கொஞ்சம் மனவெறிவோடு நீங்கள் உங்களுடைய பேக்ரவுண்டு பின்னோக்கி போய் பாருங்கள். நீங்கள் யார், அதுக்கு முன்னாடி யார், அதுக்கு முன்னாடி யார், அப்படியே நீங்கள் பின்னோக்கி போங்க. எங்கே போய் நிற்கும், முதல் மனிதன்கிட்ட போய் நிற்கும். அந்த முதல் மனிதனை உருவாக்குனது யார், இறைவன். அந்த இறைவன்கிட்டருந்து முதல் மனிதன் அதுதான் விரிந்து பறந்து இப்படி பல்வேறு மக்களாக மாறி இருக்குது. அப்போ அதில் போய் இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் எப்படி இங்கே கொண்டு வர முடியும்? அதை கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்கள். அதுதான் ஒப்புற ஒழுகு. எல்லோரும் சமம் என்பதை உணரணும் அப்படிங்கிறது எந்த காலத்தில் சொல்லப்பட்டிருப்பார். ஓதுவது ஒழியேல். அப்போ என்ன அர்த்தம், இதில் ஓதுதல் படித்தல் ரெண்டு வார்த்தையை எடுத்துங்க. படிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், படிக்கிறது, புஸ்தகம் படிக்கிறது, இது இப்படி ஒன்று. அது மாதிரி ஸ்கூல் படிக்கிறதுன்னு.
ஆனால் வந்து ஓதுதல்ங்கிறது என்னன்னா, அவர்களே ஆராய்ச்சி செய்து கொண்டு நிறை எது குறை எதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஓதுதல்ங்கிறது. அதைத்தான் ஔவையார் வந்து ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களை டெய்லி நீங்களே மார்க் போட்டுக்குங்க. இன்றைய செயல்பாடு எப்படி இருக்குது, நேற்றைய செயல்பாடு எப்படி இருந்தது, நேற்றைய விட இன்றைக்கி நாம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோமா, இப்படி டெய்லி ஆராய்ச்சி பண்ணால் தான் நம்மிடம் உள்ள செயல்பாடுகள் ஓரளவுக்கு ஏற்கத்தக்கதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? மனம் போன போக்கெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும், எதையாவது நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்போது ஓதுவது ஒழியேல், அப்புறம் அவ்வியம் பேசல். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் அவங்ககிட்ட நேரடியாக பேசணும், இந்த மறைமுகம் பேச்சு வேலையே இருக்கக்கூடாது. அது இன்னும் மோசமான விளைவுகளை பண்ணணும். நீங்கள் 2 வார்த்தை தான் சொல்லியிருப்பீங்க மோசமாக, அவர் இன்னும் 10 சரக்கு சேர்த்து கொண்டு சரக்கு இறக்கியிருப்பார். கேட்டால் நீங்கள் தானேங்க அன்றைக்கி சொன்னீங்க, போய் சொல்லிவிட்டேன் அப்படின்னு. இதுதான் விஷயம். அவ்வியம் பேசல். அப்புறம் அகம் சுருக்கேல். மனத்தை பற்றி பேசணும் இல்லையா? மனம் எப்படி இருக்கணும்? விரிவான மலை. சாமிஜி அடிக்கடி சொல்லுவார், இந்த விரிவான மனநிலையில் அப்படிம்பார். மனம் விரிஞ்சிட்டாலே யாருக்கும் வந்து நம்ம கெடுதல் செய்யணுங்கிற எண்ணமே நமக்கு வராது. மாறாக எல்லா நன்மையும் செய்யக்கூடிய நபர்களாக நாம் மாறிடுவோம். இதுதான் வந்து ஔவையாருடைய ஆத்திச்சூடி. இப்போது ஔவையாருடைய கவிகள் வந்து சில முக்கியமான கருத்துக்களை சொல்கிறேன். அதுவும் குறிப்பாக இந்த மனம் சார்ந்த அது மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ முதல் விஷயம் அட்வைஸ் என்ன ஔவையார் கொடுக்குறாங்கன்னா, தனம் கல்வி வரும் காலம் அயல் மாதர் மேல் மனம் வைக்காதே. அதாவது நீ லைஃப்பில் செட்டில் ஆகாமல் கல்யாணத்தை பற்றி பேசாத. இது பாருங்கள் எவ்வளோ முக்கியமானது, எந்த காலத்துலேயே சொல்லிட்டு இருக்காங்க. தனம், அதாவது உங்கள் குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய போதிய அளவுக்கு பொருளாதாரம் இருக்குதான்னு முதல்ல கண்டுபிடி. அடுத்தது, வாழ்க்கையில் முன்னேறதுக்கு கல்வி போதிய அளவுக்கு கிடச்சி போச்சா, இது எல்லாம் தெரிகிற முடிக்கிற வரைக்கும் கல்யாணத்தை பற்றி நினைக்காத. அப்புறம் சிவாய நம என்று சிந்தித்திருப்பாருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிவாய நமம்னா என்ன? 5 பௌதிகங்களுடைய முதல் எழுத்து தான் அது. நம்முடைய உடலில் 5 பௌதிகங்கள் இருக்குது. அப்போ என்னென்னவா இருக்குது? முதல்ல ஆகாய தத்துவமாக இருப்பது நம்முடைய உயிர். அடுத்தது காற்றோட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வெப்ப ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கு. நீர் தத்துவமாக இருப்பது இரத்த ஓட்டம். மண் தத்துவமாக இருக்கிறது எலும்பு சதையாலான தோற்றம். ஆகவே இந்த 5ஐயும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அபாயம் வராது. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம சிவாய நம்ம 10 வரம் சொல்லிவிட்டேன், இன்றைக்கெல்லாம் சரியாக போச்சு அப்படின்னு சொல்லி நடக்காது. அப்போ இந்த உடலில் உள்ள 5 பௌதிகங்களையும் முறையாக இயங்குவதற்கு என்னென்ன செய்யணும்? அப்போ அதுக்குத்தான் நம்ம சாமிஜி என்ன பண்ணார், எளிய முறை உடற்பயிற்சியை சொல்லி, இந்த எளிய முறை உடற்பயிற்சி உங்களுக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வருகிறது? உங்கள் உடலில் 3 ஓட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம். அது தேக்கம் தடையில்லாமல் ஓடணும். அப்படி ஓடுறதுக்கு எளிய முறை உடற்பயிற்சி செஞ்சின்னா உடலுக்கும் பருவுடலுக்கும் உயிருக்கும் நல்ல தொடர்பு ஏற்படும். அப்போ தான் நல்ல மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி அதைத்தான் சிவாய நமன்னு சொல்லி இப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் ஔவையார் சொன்ன இன்னொரு விஷயம், 5 பேர் கூலியே கை கொள்ளாதே, பாக்கி வைக்காத. யார்? வண்ணார், நாவிதர், கலை போதித்த வாத்தியார், நஞ்சறுத்த மருத்துவச்சி, மகா நோவு தீர்த்த மருத்துவர். இந்த 5 பேர்கிட்ட பாக்கி வைக்காத,
ஏன்னா இங்கே வந்து கேஷ் கவுண்டர் இங்கே தான் இருக்குது, மேல் உலகத்தில் கேஷ் கவுண்டர் கிடையாது, நீ அங்கே போய் செலுத்த முடியாது. ஆகவே நீங்கள் இந்த பாக்கி இருந்தால் இங்கேயே செலுத்திடுங்க அப்பப்போ. அப்புறம் ஔவையாருடைய மேலும் சில கருத்துக்கள். புண்பட வார்த்தை சொல்லாமை, புறஞ்சொல்லி திரியாதே. எதாக இருந்தாலும் நேரில் அவங்ககிட்ட பேசி அவன் எந்த சூழ்நிலையில் என்ன பேசுனாங்கிறத நேரடியாக பேசி தீர்த்துக்கலாம், மறைவாக பேசக்கூடாது. பொய் சாட்சி சொல்லாதே, காணாததை கண்டேன் என்று சொல்லாதே, இருதாரம் வேண்டாம். ஏன்னா ஒரு தாரத்தை சமாளிக்கிறதே கஷ்டம், 2 தாரம்னா அது இன்னும் பெரிய வம்பளை போயிடும். கற்றவரை பழிக்காதே, மனம் போன போக்கெல்லாம் போகாதே. இப்போ நீங்கள் வந்து இந்த சினத்தினுடைய பாதிப்பை பற்றி முன்னாடி சொன்னோம் இல்லையா, 60 சினம் எல்லா பாதிப்பையும் உண்டு பண்ணுதுன்னு. ஔவையார் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? சினந்திருந்தார் வாசல் வழி செல்லாதே. ஒருத்தன் அங்கே அடிக்கடி கோபப்படுறவன் ஒருத்தன் ஒரு வீட்டில் குடியிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ரூட்டையே மாற்றி வேறு வழியில் போய்க்குங்க, அந்த ரோடு வழியாக போகாதீங்க. எப்படி சொல்கிறேன் இந்த மாதிரி. அப்புறம் மோனம் என்பது ஞான வரம்பு. இப்படி ஔவையார் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். இப்போ இங்கே வந்து நம்ம மௌனங்கிற பேரில் ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் ஒரு 5-6 பேரை பிடிச்சி கம்பல்சரியாக பிடிச்சி உட்கார வச்சுட்ருக்குறோம். ஏன்னா என்ன விஷயம்னா, மௌனம் நடக்குதா? நடக்குது அப்படின்னு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, உண்மையிலேயே அதில் கலந்து கொள்ளுகிற அன்பர்கள் மௌனத்தில் இருந்தாங்கன்னா ஞானத்துடைய உச்ச நிலைக்கு போயிடுவாங்க. அப்புறம் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், அதான் செயல் விளைவு தத்துவம் உங்களுக்கு தெரியும். கிட்டாதாயின் வெட்டன மர. இது ஆசை சீரமைப்பில் ரொம்ப முக்கியமான கருத்து என்னன்னா, எந்த தேதியில் உங்களுக்கு இந்த ஆசையை நம்மளால் நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சிட்டா அன்னைக்காவது அதை சங்கல்பம் சொல்லி மனசை விட்டு நீக்கலாம்ல. அதை தான் வந்து ஔவையார் சொல்கிறாங்க. அடுத்தது கீழோர் ஆயினும் தாழ உரை. அதான் சொன்னேன், நம்முடைய பின்னோக்கி போனோம்னா முதல் மனிதன் வரைக்கும் போயிடுறது. அதனால் வந்து யாரும் உயர்ந்தவர்கள் கிடையாது, அதே மாதிரி யாரும் தாழ்ந்தவர்களே கிடையாது அப்படிங்கிறது. அப்புறம் வீடு பெற நில். இப்போ இது கேட்டவுடனே எல்லாரும் கவர்மெண்ட்டில் வீடு கொடுக்குறாங்கன்னு நினச்சி ஓடி பண்ணிக்கிறாங்க. இது வீடு பெற நில்னா என்ன அர்த்தம்? வள்ளுவர்கிட்ட போய் கேட்டாங்க, இந்த மாதிரி என்னப்பா எல்லாரும் சொர்க்கத்தை பற்றிலாம் பேசுகிறாங்க, நீ ஒன்றுமே சொல்லவே இல்லையே, நீ அறம்பொருள் இன்பம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறியே அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் 3 பிரிவாக பிரிச்சிருக்கிறேன். ஒன்று அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு 3 குடிச்சிருக்கிறேன். நீ என்ன பண்ண, முதல்ல வந்து பொருளை சம்பாதித்த அறச்செயல் செய்ய, இன்பத்தை அனுபவி. இந்த 2லையும் நீ நிறைவு பெற்று விட்டீன்னா நீ வந்து தானாக வீட்டில் போய் உட்காந்துருப்ப, கவலையே விடாதுன்னு சொல்கிறேன். அப்புறம் மனம் தடுமாறேல். இந்த மனம் வந்து எத்தகைய பிரச்சனை வந்தாலும் மனம் ஸ்டெடியாக இருக்கணும். இதுதான் ஔவையார் சொல்கிறது. இப்போ நீ மனம் வந்து இப்படி தடுமாறுனா வச்சுங்க, இருக்கிற நிலைமை இன்னும் மோசமாக போயிடும். இதுக்கு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, வீட்டில் ஈபி பில்லு கட்டலன்னு சொல்லி வந்து கரண்ட்டை கட் பண்ணிட்டு போயிடுவான். உடனே வீட்டில் எல்லோரும் பட்டிமன்றம் நடக்கும், இதுக்கு நீ தான் காரணம்னு இப்படி அடிச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அங்கே லேண்ட்லைனையும் கட் பண்ணிட்டு போயிருப்பான். இதுதான் நடக்கும். அப்போ வந்து நாம் என்ன பண்ணணும், ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை விட்டு அடுத்து என்ன செய்கிறதுங்கிற நிலைக்கு போகணுமே ஒழிய சும்மா இதுலேயே போய் உழந்துக்கிட்டே இருந்தோம்னா புது பிரச்சனைகள்லாம் வரலாம். சித்திரம் பேசேல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ரகசியத்தை யார்கிட்டையும் வெளியே சொல்லிவிடாதீங்க. அப்புறம் ஏற்பது இகழ்ச்சி, அதை யார்கிட்டையும் இனாமாக வாங்கக்கூடாது. இடம்பட வீடு இடையல். வீடு வந்து தங்குவதற்காக தான் இருக்கணுமே ஒழிய அது ஆடம்பரத்துக்காக இருக்கக்கூடாது. ஏன்னா பராமரிப்பு செலவெல்லாம் இப்போ முடியாது, பராமரிக்கிறதுக்கு ஆளும் கிடையாது, எந்த காலத்துலேயும் இவங்க எழுதிட்டாங்க. அதனால் வந்து ஆடம்பர வீடு தேவையற்றது அப்படின்னு.
அப்புறம் அடுத்தது பருவத்தே பயிற்சி. அப்போ என்ன அர்த்தம்? இந்த காயகல்பம் வயசானவங்க போய் 60 வயசில் போய் காயகல்பம் கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறது? அந்த பருவத்தில் கற்றுக்கிட்டு செஞ்சால் அதுக்கு பலன் உண்டு. இல்லைன்னா என்ன, அது காற்று தான் வரும். அதை விட்டுட்டு நான் காயகல்பம் மட்டும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவ்வளோதான். அப்போ ஊதுவது ஒழியேல். நான் அதை சாமிஜி என்ன சொல்கிறாரு, தினமும் தற்சோதனை பண்ண தவறாதீர்கள். அப்போ என்ன அர்த்தம்? தினமும் உங்கள் செயல்பாடுகளை நீங்கள் ஆராய்ச்சியில் வச்சுருந்தீங்கன்னா நிச்சயம் இன்றைக்கி தவறுனா கூட நாளையிலேருந்து ஒழுங்காயிடும். இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம விஷயங்களை நம்ம கையாளணும் அப்படிங்கிறத ஔவையார் நமக்கு வலியுறுத்துகிறாங்க. இதுவரை இவ்வளோ நேரம் பொறுமை காத்து அங்கே ஓடலாம் இங்கே ஓடலாமான்னு சொல்லி யாரும் எங்கேயும் வெளியே போகாமல் இது வரைக்கும் கட்டுக்கோப்பாக உட்காந்து இந்த கதையை கேட்டீங்க பாருங்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.